ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான மெனு என்னதுன்னா பிரியாணி. லஞ்சுக்கும் நான் பிரியாணி தான் சாப்பிட்டேன். எனக்கு இந்த மீட்லாம் பிடிக்காது, அதனால நான் மீட்லாம் எடுத்துட்டு வெறும் பிரியாணி, 5 எக்கு, அப்புறமா ஒரு ஃபுல் குக்கும்பர் வச்சிருக்கேன். இதுதான் என்னோட டின்னர். ஏன்னா நான் சாயந்தரமும் சாப்பிட்டுட்டு ராத்திரியும் சாப்பிடுவேன், என்னால வயிறு ஃபுல் ஆயிடுது. அதனால நான் இதுலயே டின்னரா முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன டின்னர்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஹாய் கத்தி, வந்துட்டேன் நானு. ஹாய்மா. என்ன பண்ற? வீடியோ ஷூட் பண்றேமா. நீயே பண்ணணும். ஆமா, இனிமேல் நீயே பண்ணு. ஏன்னா 30 days என்னால பக்கத்துல இருந்து பண்ண முடியாது. எனக்கு கீழே வேலை இருக்கு, நீ பண்ணு. ஓகேயா? எல்லா மெனு எல்லாம் சொல்லிட்டியா? ஓகே, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இப்போ இது டே 2 வெயிட் கெயின் சேலஞ்ச்ல இது டே 2 ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் மூஞ்செல்லாம் சுடிச்சாங்க மேடம். ஏன்னா ரெகுலரா ஒரு விஷயம் பண்ணோம்னாக்கா யாருக்கும் பிடிக்காது இல்லையா? ஃபர்ஸ்ட் டே எல்லாம் வீரமா பேசுவாங்க. ஆனா ரெகுலரா பண்ணோம்னாலே கொஞ்சம் எல்லாருக்கும் கஷ்டம், அது எந்த விஷயமா இருந்தாலும். சேலஞ்சுன்றதுனால சாப்பிட்டுவா. எனக்கு அவ சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அவளுக்கு வெயிட் கெயின் பண்றா அப்படின்றத விட ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சோ அதனால கம்பல்சரி அவ சாப்பிட்டாகணும். சாப்பிடுறது கண்ணு முன்னாடி தெரியணும், அவ்வளவுதான். உங்க கிட்ஸ் கிட்ட எல்லாம் சேனல் காமிச்சிங்களா? தண்ணி குடி, தண்ணி குடி. இந்த வீடியோ காட்டுங்க உங்க கிட்ஸ் கிட்ட. நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. அவ சாப்பிடுறது கொஞ்சம் லேட்டா சாப்பிடுவா, அதனால நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் அவ சீக்கிரம் சாப்பிடுறேன்னு சொல்லியிருக்கா இந்த சேலஞ்ச்ல. அதுவும் பிராக்டிஸ் கொடுக்க போறேன். தொண்டை அடைக்கிற மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது. மூணையும் மிங்கிள் பண்ணி ஒழுங்கா அழகா சாப்பிடணும். ஓகே பாப்பா? ஓகேமா. நேத்து ஈவினிங் அதை சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்கு கொஞ்சம் அழுதாங்க மேடம். பட் இருந்தாலும் சாப்பிட வச்சுட்டேன். கொஞ்சமா சாப்பாடு ஊட்டி தான் படுக்க வச்சேன். பட் இன்னைக்கு சொல்லிட்டா, வேணாமா நான் ஒரேடியா டின்னர் மாதிரி சாப்பிட்டுக்கிறேன் ஒரு 7:30 அப்படின்னா. சரி ஓகே, அவளுக்கு முடியணும். ஃபர்ஸ்ட் ஹெல்தியா சாப்பாடு கொடுக்கணும், ஹெல்தி ஃபுட் கொடுக்கணும். நேத்து எக் வித் மேகி, அது ஆக்சுவலி ஜங்க் ஃபுட். அது மேகி, அதை காமிச்சிருக்க கூடாது, பட் காமிச்சிட்டேன். இனிமேல் மேகி அவாய்ட் பண்ணியாச்சு. இனிமேல் கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ பார்த்து நிறைய பசங்க கத்துக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஹாபிட் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும். அதனால மேகியை ஸ்டாப் பண்ணியாச்சு. இன்னைக்கு குக்கும்பர், எக்கு, பிரியாணி கொடுத்துட்டேன். அது அவளுக்கு மீட் எல்லாம் பீசஸ் எல்லாம் இல்லாம வெறும் பிரியாணி மட்டும் கேட்டா. சோ அதனால வெறும் பிரியாணி மட்டும். அண்ட் ஒரு நாளைக்கு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, ரைஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஹெல்தியா சாப்பிடணும். அது எனி சூப்பா இருக்கலாம், ஜூஸா இருக்கலாம், ஃப்ரூட்ஸா இருக்கலாம், வெஜ்ஜீஸா இருக்கலாம், எல்லாமே இருக்கணும். ஏன்னா விட்டமின்ஸ், கால்சியம், அயன் எல்லாமே இருக்கணும். சோ அந்த ஒரு இது பிளான் பண்ணி தான் இப்ப அவளுக்கு நான் ஃபுட்டு கொடுக்குறேன். அதனால கண்டிப்பா இது அவளுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். தூங்குறது கூட ரொம்ப லேட் பண்றா. ஏதோ ஒரு விட்டமின்ஸ் கம்மியா இருக்கிறதுனால மேபி அவளுக்கு தூக்கம் வராம இருக்கலாம், லேட் நைட் தூங்கலாம். சோ இதெல்லாம் கரெக்டா கொடுத்தா ப்ராப்பரா. எக்ல புரோட்டீன் இருக்கு. சோ புரோட்டீன் ஃபுட் ரொம்ப நல்லது.
குக்கும்பர் ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, எல்லாத்துக்குமே குக்கும்பர் ரொம்ப நல்லது. சோ அதனால வந்து அவளுக்கு குக்கும்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ரைஸ் சேர்த்திருக்கேன். நாளைக்கு வந்து ரைஸ் இல்லாம சூப்பா கூட இருக்கலாம். லீன் மீட், அதாவது சிக்கனோட பிரெஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, செஸ்ட் பார்ட், அது கூட கொடுக்கலாம் நீங்க எனி. பட் அத மொத்தம் ஒரு நல்ல ஹெல்தியான ஃபுட். அது ரைஸா தான் இருக்கணும், சப்பாத்தியா தான் இருக்கணும், இட்லியா தான் இருக்கணும், தோசையா தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஒரு நல்ல ஃபுட் வந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும். இத கொடுத்ததுக்கு அப்புறம் அவ எப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு நான் வந்து அவளை பார்க்கணுன்றதுக்காக தான். பட் இப்ப ரொம்ப சீக்கிரம் சாப்பிடுறா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஸ்லோ ஈட்டர், அவ பயங்கரமான ஸ்லோ ஈட்டர். 1 hour 2 hour கூட கொஞ்சோண்டு சாப்பாடு லேட்டா சாப்பிடுவா. இப்போ லீவ் வந்தது இல்லையா, அந்த லீவ்ல வந்து அவளுக்கு நான் ஊட்டி விட்டு பழக்கம் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் இத்தனைக்கும் நான் ஊட்டி விட்டதுனால கொஞ்சம் நிறைய சாப்பாடு தான் போட்டு ஊட்டுவேன். அவ சாப்பிடுறத விட அதிகமா ஊட்டுவேன். பட் ஏன் அவ வெயிட் லாஸ் ஆனாலும் எனக்கே புரியல. அது வந்து மாடர்ன் ட்ரெஸ்ல அவளுக்கு அவ்வளவு தெரிய மாட்டேங்குது. ட்ரெடிஷ்னலா பாவாடை சட்டை அந்த மாதிரி எல்லாம் போடும் போது நல்லா தெரியுது. சோ அதனாலதான் இத வந்து சரி ஓகே, பாக்குற எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால சரி ஓகே. குட். ரைஸ் ஃபுல்லா காலியா? வெரி குட் பாப்பா, வெரி குட் ரிச்சலம். இப்போ அத சண்டை சாப்பிடுவேன் இல்ல? அப்புறம் உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது இது சாப்பிடுறது? ஸ்டமக் ஃபுல்லா ஆகுதா உனக்கு? இது நல்லா இருக்கா? ஓகே, அதான் முக்கியம். நான் இது வந்து இன்னொரு சேலஞ்சும் இதுலவே நான் வைக்கிறேன். சேலஞ்சுக்கு சேலஞ்சு, நீ இத எல்லாத்தையுமே 10 minutes குள்ள ஃபினிஷ் பண்ணணும். ஓகேயா? இப்போ நீ வந்து இந்த ரைஸ் ஒரு 3 eggs 2 eggs ஃபினிஷ் பண்ணிட்ட. இத வந்து நீ வந்து 10 minutesல பண்ணிருக்க. ஓகேயா? 10 minutes தான் ஆயிருக்கு. பட் வந்து இனிமேல் நீ வந்து எல்லாத்தையுமே 10 minutes குள்ள சாப்பிடுற மாதிரி ஒரு சேலஞ்ச் வெச்சுக்கோ. சேலஞ்சுக்கு சேலஞ்ச். ஓகேயா? எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எந்த மாதிரியான ஒரு கமெண்ட் பண்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க நான் பாக்குறேன். அவ நல்லா சாப்பிடுறா பாரு அப்படின்னு சொல்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா? எப்படி சாப்பிட்டு பாரு, எப்படி குடுக்குறாங்க பாரு, இதெல்லாம் நல்லா இருக்கா, இதெல்லாம் அதுவா இதுவா, இதெல்லாம் சரி வருமா அப்படின்ற ஒரு கேரக்டரா அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு ஏன் காதுக்கு வந்து விழுறதுபடி பார்த்தாக்கா 2வது சொன்ன கேரக்டர் தான் அதிகமா வரும். நல்லா சாப்பிடுறா, நல்லா இருக்கா அப்படின்றது மாதிரி எனக்கு எதிர்க்க வந்தது கிடையாது. பட் இனிமேல் உங்க மூலியமா தான் அந்த மாதிரி நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கணும். என் காது கேட்ட வரைக்கும் என்னை சுத்தி இருக்கிற எல்லா கமெண்ட்ஸும் இப்படி இருக்குது பாரு, அப்படி இருக்குது பாருன்ற மாதிரி தான். இனிமேலாவது நீங்க எனக்கு கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் நல்ல கமெண்ட்ஸா இருக்கும். இன்னைக்கு உங்க வீட்ல என்ன டின்னர் ஃப்ரெண்ட்ஸ்? நேத்து யாரும் கமெண்ட்ஸ் பண்ணல. எனக்கு இன்னும் ஆக்சுவலி பார்த்தாக்கா இன்னும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் நல்லா போகுது ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்னும் வரல. ஏன்னா நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணி 1 month தான் இருக்கு, ஜஸ்ட் 1 month. சோ அதனால வந்து இன்னும் கமெண்ட்ஸ் பக்கத்துல யாரும் அவ்வளவு வரல. லைவ் வர இல்லையா சாட்டர்டே சண்டேஸ்ல, அப்ப வரீங்க எல்லாரும். பட் வந்து நார்மல் வீடியோ போடும் போது வியூஸ் வருது தவிர்த்து யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, வியூஸ் வருதுனால நீங்க எல்லாம் பாக்குறீங்கன்னு அர்த்தம். 7K 6K 5K வியூஸ் வருது ஸ்டார்டிங்லயே. சோ அது ரொம்ப ஹாப்பி தான். அதனால வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்றீங்களோ இல்லையோ, வந்து பாக்குறீங்க, வியூஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கீங்க. லைவ்ல நிறைய பேர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இல்ல கார்த்தி? ஆமாமா. எவ்ரி சாட்டர்டே சண்டே 8:30 PM நாங்க லைவ் வருவோம். எவ்ரி சாட்டர்டே சண்டே டிஃபால்ட் டைம் வந்து. ஓகேங்களா? இது சாட்டர்டே சண்டேஸ்ல நாங்க வர லைவ் கண்டிப்பா வருவோம். தனி குடி. சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுனால வந்து என்னால வந்து அதுல வேற கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. அவரும் ஆபீஷியலா கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால அவரை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அந்த டென்ஷன்ல பிளான் பண்ணும்போது அன்வான்டா ஏதோ யோசிக்க கூடாது அப்படின்றதுக்காக வந்து வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம்.
அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ்ல வந்து அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாரு. அப்ப நாங்க வந்து பிராங்க்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவோம். சாதாரணமாவே அவரு நார்மலாவே அவரை எல்லாரையும் ஈஸியா ஏமாத்திடலாம். அவர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இல்ல கேட்டி? ஆமா. நார்மலாவே அவரை வந்து ஈஸியா ஏமாத்திடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். எதனா ஒண்ணு சொன்னா அப்படியே 100% நம்புற ஆளு. சொன்னதா அப்படியே செஞ்சுருவாரு. ஆமா, எது சொன்னாலும் செஞ்சிருவாரு. அந்த விஷயம்ல நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. அதனால வந்து அது இதுக்கு மேல வந்து அவரை வந்து நாங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் எடுத்துட்டு போயிட்டு பிராங்க்ன்ற பேர்ல வந்து அவரை ரொம்ப பிராங்க் பண்ணுவோம். பட் அது வந்து ரொம்ப மைல்டா இருக்கும். அதுலயே ஒரு பெருசா ஷாக்கா எடுத்துக்குவாரு. அதனால வந்து சரி அவருக்கு பிராங்க் பண்ணுவோம். பட் வந்து ரொம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் நாங்க யோசிச்சிருக்கோம். பட் நம்ம பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை நல்லா பிராங்க் பண்ணலான்னு வச்சிருக்காரு. அவளுக்கே தெரியாது. வெரி குட் கேத்ரின், வெரி குட். இவ்வளவு ஃபாஸ்டா சாப்பிட்டு நான் நம்பவே இல்லை. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், அவ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டா. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள அது ஃபினிஷ் ஆயிடும். சோ அது லாக் இழுத்து போ வேணாம் அப்படின்னு பாக்குறேன். நம்ம இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இதோட நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், இனிமேல் வந்து நான் வீடியோ போடும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோடவும் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் ஏதாவது பேசலாம்னு இருக்கேன். அது ஏதாவது வேணா இருக்கலாம். அது கிட்ஸ பத்தி இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பத்தி இருக்கலாம், மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்குலாம் நம்ம ஆள் கிடையாது. அதனால வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், தேர்ட் பர்சன் அதுல வந்து நுழைதா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். இதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் நிறைய பேசணும் நகத்தி. கண்டிப்பா. அதனால வந்து நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு காத்தி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் முடிச்சிட்டேன். ஒரே ஒரு குக்கும்பர் அப்புறமா ஒரு எல்லோ யோக் சாப்பிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். டன்.